Welcome all. This is Unit 4 Electromagnetic Induction and Alternating Current. நம்ம exercise problem பார்த்துட்டு இருக்கோம். So exercise problem number 3. The question is, the magnetic flux passing through the coil perpendicular to its plane is 5B is equal to 2T cube plus 4T square plus 8T plus 8 into Weber. I mean அதோட யூனிட் வந்து Weber. If the resistance of the coil is 5 ohm, determine the induced current through the coil at a time t, where t is also given, which is equal to 3 seconds. So what is the thing happening here means, the flux of the coil is given. ஒரு coil perpendicular இருக்கிற planeல போகும்போது அதோட magnetic flux value கொடுத்திருக்காங்க, அதோட resistance value கொடுத்திருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது நம்ம மின்தடை அப்படின்னு சொல்லுவோம், அதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. What we have to find is determine the induced current. அந்த current அந்த coilல தூண்டப்படுற அந்த currentோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். For a particular time period t is equal to 3 seconds. So this is the question. நம்ம given things எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். So given thing எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி அந்த தமிழ்ல இருக்கிற அந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம். ஒரு கம்பி சுருளின் தளத்திற்கு செங்குத்தாக பாயும் காந்த பாயம் ஓட வேல்யூ இருக்கு. மின்தடை 5 ஓம் எனில் டைம் பீரியட் வந்து 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே தூண்டப்படுற மின்னோட்டத்தை கணக்கிடணும், அந்த கம்பி சுருளில் தூண்டப்படுற மின்னோட்டத்தை கணக்கிடணும் அப்படின்றது நம்மளுக்கு தமிழில் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ கிவன் திங்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 5B ஓட வேல்யூ 5B is equal to plus 4T square plus 8T plus 8. This is 5B ஓட வேல்யூ. And resistance R is equal to 5 ohm and time period T is equal to 3 second. இதுதான் நம்மளுக்கு given. ஓகேவா? இப்போ என்ன calculate பண்ணணும் அப்படின்னா, to find current ஓட value, induced current ஓட value find out பண்ண போறோம். By using the relation, அதாவது எந்த ஃபார்முலா வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, I is equal to E by R. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த E ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ E is equal to, that is EMF induced in the coil is equal to d5B by dt. This is the formula. So E is equal to d by dt. அந்த 5B ஓட வேல்யூ இத்தனை இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2t cube 4t square 8t plus 8 இதை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். ஸோ நமக்கு வேல்யூ கிடைச்சது என்ன அப்படின்னா, E is equal to d by dt. இது 5B ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டோம். இது வரைக்கும் ஃபார்முலால இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ டிஃபரன்சியேஷன் பண்ண போறோம். d by dtன்னு சொல்லும் போதே இந்த டேர்மை நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண போறோம். ஸோ டிஃபரன்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த t cube t square t டேர்ம்ஸை நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண போறோம். ஸோ இது ரஃப் ஒர்க்கு, இங்க ஜென்ரலா பார்த்துக்கோங்க. t cube, அதாவது t cube டிஃபரன்சியேட் பண்ண என்ன கிடைக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கலாம். x to the power of n. ஸோ x to the power of n is equal to, இதை எப்படி எழுதலாம்னா n into x to the power of n minus 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ xன்ற பிளேஸ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா t, அதோட nன்ற இடத்துல நம்மளுக்கு பவர் வந்து கியூப், which is equal to 3 into, அதாவது n தானே இங்க கொடுத்துருக்காங்க, 3 into xன்ற பிளேஸ்ல என்ன இருக்கு t, மறுபடியும் n ஓட வேல்யூ என்ன 3 minus 1. So t cube is equal to 3t, 3 minus 1 என்னது 2. So t cube ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 3t square அப்படின்னு கிடைச்சது. t cube எடுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணதுல எனக்கு 3t squareன்னு கிடைச்சது. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, t ஸ்கொயர் இருக்கு. இந்த t ஸ்கொயரை டிஃபரன்சியேஷன் பண்ணலாம், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு. ஸோ t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அகெயின் என்னோட வேல்யூ என்ன 2, அந்த ஃபார்முலா படி நான் போறேன். ஸோ n இன்டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 ஃபார்முலா படி நம்ம போறோம். ஸோ n முன்னாடி வந்துடுச்சு, என்னன்றது என்னது இந்த பவரோட வேல்யூ. ஸோ 2
எக்ஸ்ன்ற இடத்துல t இருக்கு, மறுபடியும் n மைனஸ் ஒன், அப்போ பவர் வந்து 2 மைனஸ் ஒன். என்னன்றது எது? பவர். எக்ஸ்ன்றது எது? இந்த t. இந்த மெயின் ஃபார்முலால நான் அதை அப்ளை பண்றேன். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2t. 2 மைனஸ் ஒன் என்னதான்? 1 தான். அதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 8 இன்டூ டீயை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பிளி 8 வேல்யூ தான் கிடைக்கும். இது கான்ஸ்டன்ட் டேர்ம், நம்மளுக்கு நியூமரிக்கல் டேர்ம் பண்ண முடியாது, டிஃபரன்சியேஷன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுத போறோம். ஸோ E இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் 2t கியூப். 2t கியூபை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்தது? 2 அங்கேயே இருக்கு, நம்ம 2வை டிஃபரன்சியேஷன் பண்ணல. t கியூபோட வேல்யூ மட்டும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் t கியூப் வேல்யூ d பை dt இன்டூ t கியூப் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைச்சது? 3t ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சது. ஸோ 4 நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணல, t ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் பண்ணது என்ன கிடைச்சது? 2t பிளஸ் 8ஓட வேல்யூ நம்ம சொல்லிட்டோம், 8 தான். இது கேன்சல், தேவையில்லாத வேல்யூ. ஸோ E இஸ் ஈக்குவல் டு 3 2s are 6 t ஸ்கொயர் பிளஸ் 4 2s are 8t பிளஸ் 8. இந்த ஈயோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு, வோல்டேஜோட வேல்யூ. இதை வோல்டேஜ் இல்ல இ நம்ம எது வேணா சொல்லிக்கலாம். ஸோ இப்போ டீயோட வேல்யூ தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க t இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்னு. அந்த டீன்ற இடத்துலலாம் நம்ம 3 செகண்ட் அப்ளை பண்ண போறோம். ஸோ 6 இன்டூ 3 ஸ்கொயர் 8 இன்டூ 3 பிளஸ் 8. ஸோ E இஸ் ஈக்குவல் டு, இதை ஸ்கொயர் பண்ணதில் 6 into 3 square 9 24 plus 8. So 9 6 54 plus 24 plus 8. So E ஓட வேல்யூ இதெல்லாமே ஆட் பண்ணும்போது 86. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்தது அப்படின்னா 86 வோல்ட் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ E கிடைச்சிருச்சு. கடைசியா இந்த கொஸ்டின்ல என்னதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? I. ஸோ I இஸ் ஈக்குவல் டு E பை R. ஸோ I இஸ் ஈக்குவல் டு E ஓட வேல்யூ என்ன? 86 டிவைடட் பை கொஸ்டின்லேயே கொடுத்த R ஓட வேல்யூ 5. ஸோ ஆன் ஹோல் டிவைடிங் I இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஸோ ஆன் டிவைடிங் எனக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னா 17.2. ஐயோட யூனிட் என்னன்னா ஆம்பியர். ஃபைனலாக அந்த கம்பி சுருளின் மின்னோட்டம், தூண்டப்பட்ட மின்னோட்டம் இல்லை இன்டியூஸ்டு கரண்ட் இந்த காயில், அதோட வேல்யூ என்னன்னா 17.2 ஆம்பியர். ஸோ I as well as the E value, voltage value is also given, that is 86 volt and 17.2 ampere. This is question number 4. Question வந்து a closely wound coil of radius is 0.02 meter which is placed perpendicular to the magnetic field. அந்த காயில மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா வச்சிருக்காங்க. காயிலோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.02 மீட்டர். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது 8000 to 2000 டெஸ்லா 6 செகண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதில் அந்த இன்டியூஸ்ட் EMF வேல்யூ எவ்வளோ அப்டைன் ஆகுதுன்னா 44 வோல்ட் கிடைக்குது. ஸோ இன்டியூஸ்ட் EMF வந்து 44 வோல்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன கால்குலேட் பண்ணோம்னா, we have to calculate the number of turns in the coil. ஸோ ஒரு காயிலோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அது பர்பெண்டிகுலராக இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டில். மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது 8000 to 2000 சேஞ்ச் ஆகும்போது 6 செகண்டில் induced EMF value is 44 நம்மளுக்கு கிடைக்குது. What we have to find is find the number of turns in the coil. So given things எல்லாமே எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் இருக்கிற அந்த கொஸ்டினும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 0.02 மீட்டர் ஆரமுள்ள ஒரு நெருக்கமான சுற்றப்பட்டுள்ள கம்பிச்சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 6 வினாடி நேரத்துல காந்தப்புலமானது 8000 to 2000 சேஞ்ச் ஆகுது, மாறுச்சுன்னா 44 வோல்ட் மின்னியக்கு விசை வந்து தூண்டப்படுது. அப்ப அந்த கம்பிச்சுருளின் உள்ள அந்த எண்ணிக்கை, எதோட எண்ணிக்கைன்னு சொல்லும்போது சுற்றுகளோட எண்ணிக்கை நம்ம கணக்கிடணும். ஸோ இது வந்து தமிழ்ல நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கு, என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ பார்க்கலாம், கிவன் திங்ஸ் என்னென்னன்றதை எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, R is equal to 0.02 மீட்டர் அண்ட் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் தீட்டா is equal to 0 டிகிரி
அண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 8000 2000, இது என்ன ரெண்டு வேல்யூவா இருக்கே அப்படின்னா நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். 1 and 2, that is 8000 டெஸ்லா அண்ட் B2 is equal to 2000 டெஸ்லா அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, டைம் பீரியட் T is equal to 6 செகண்ட் அண்ட் இன்டியூஸ்ட் EMF வேல்யூ வந்து 44 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். E is equal to n into d5b by dt. ஏன் நான் இங்கே b இங்கே போட்டேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக நம்ம d5b by dt அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ E is equal to n into d by dt. அந்த 5னா என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது 5 is equal to BA cos theta. இது ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. அப்போ 5ன்ற இடத்துல இங்கே என்ன எழுத போகிறோம், BA cos theta அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ E is equal to n, A எடுத்துட்டேன், ஓகே, cos theta இந்த பக்கம் எடுத்துட்டேன். ஸோ மீதி என்ன இருக்கு, dB by dt எழுதிக்கலாங்களா? ஸோ ஃபைனலாக இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிது. இதுல இருந்து n நம்ம தனியாக எடுக்க போகிறோம், அதாவது n தாண்ட ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ n இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நியூமரேட்டரில் போயிடும், டிவைடட் பை மீதி அது பக்கத்தில் இருக்கிற டேர்ம் டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ காஸ் தீட்டா இன்டூ டிபி பை டிடி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வேல்யூஸ். ஸோ n இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து அகெயின் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம். ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 44 டிவைடட் பை ஏரியான்னு சொல்லும் போது பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பை ஆர் ஸ்கொயர்னா பையோட வேல்யூ என்ன போடுறோம், அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாங்களா. ஏவோட வேல்யூ பை ஆர் ஸ்கொயர், காஸ் தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி, டிபி பை டிடி. அப்போ டிபி பை டிடியோட வேல்யூ பார்த்துடலாம். இது நியூமரேட்டர் வேல்யூ. ஸோ டிபின்னு சொல்லும் போது நம்மளுக்கு 2 பி இருக்கு, அதாவது ஒன்று 8000 இன்னொன்று 2000 இருக்கு. அப்போ B2 மைனஸ் B1, ஏன் அப்படின்னு சொல்லும் போது கிரேட்டர் டிஜிட் மைனஸ் லோவர் டிஜிட். டிடி டைம் வேல்யூ கொடுத்துட்டாங்க 6 செகண்ட். ஓகேங்களா? ஸோ n is equal to 44 டிவைடட் பை பையோட வேல்யூ 22/7, இல்லை நீங்கள் 3.14 போட்டுக்கலாம். ஆரோட வேல்யூ கொஷின்லேயே இருக்கு 0.02, அது என்னவா இருக்கு, ஸ்கொயரா இருக்கு. ஸோ ஆர் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இன்டூ காஸ் 0ஓட வேல்யூ 1, B2 ஓட வேல்யூன்னு சொல்லும் போது 8000 மைனஸ் 2000. ஸோ B2 மைனஸ் B1 டிவைடட் பை 6 எழுதிக்கிட்டோங்களா. ஸோ n is equal to 44 டிவைடட் பை 22/7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, அதாவது 0.02 இன்டூ 0.02, அவ்வளோதான். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வேல்யூ 0.0004. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இன்டூ 1 ஆஸ் யூஷுவல். 8000ல 2000 போச்சுன்னா 6000 டிவைடட் பை 6 முடிச்சோம். ஸோ 44 ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு நியூமரேட்டர்லேயே இருக்கு. இது டினாமினேட்டர் வேல்யூ. டினாமினேட்டர் எங்கே போகலாம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு போகலாம். அப்போ டினாமினேட்டர் எடுத்து 7, 22/7 வந்து டினாமினேட்டர்ஸோட டினாமினேட்டர், அந்த 7 மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே 6 மேலே போயிடும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் 22 இன்டூ 0.0004 into 1 into 6000 as usual 6000. ஓகேங்களா? இப்போ இங்க சிம்பிள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 22 2 டைம்ஸ், 6 வந்து 1000 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னா 7 2s are 14 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது I get 0.4. ஸோ n is equal to, இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணா ஸோ என்னோட டர்ன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 35. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில், எத்தனை சுற்றுகள் அங்கே சுற்றப்பட்டு இருக்கு அப்படின்னா 35 டர்ன்ஸ் அங்கே சுற்றி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் வேல்யூ, தட் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் இஸ் ஈக்குவல் டு 35 டர்ன்ஸ்.